ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மூன் வாக் அப்படின்ற ஒரு மலையாளம் மூவி. ஸோ லைக் ஒரு ஹோல்சமான மூவி. அகெயின் சொல்கிறேன், ஏன்னா அந்த மலையாளம் மூவினாலே ஒரு ஹோல்சம்னஸ் கொடுக்குது. லைக் அதை எப்படி சொல்கிறது, ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஒரு சின்ன கான்செப்டை அவ்வளோ சூப்பராக பயங்கரமாக என்ஹான்ஸ்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபன் ஸ்கூல் பசங்க ரிலேட்டட் மூவி அப்படி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மூன் வாக் மூவி ஒரு ரியல் லைஃப் பிரேக் டான்சர்ஸ் அவங்களுடைய லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணதான். ஸோ திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்கிற அவங்களுடைய அந்த ட்ரான்ஸ் ட்ரூப் வந்து 1980s அந்த டைம்லைனில் நடந்த ஒரு உண்மையான ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் ஸோ இந்த மூவியை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ செம்ம ஒரு ஹோல்சமாக இருந்துச்சு. லைக் எப்படின்னா, அந்த ஒரு மூவி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அவங்களுக்கான அந்த ஒரு கெரியர், லைக் அந்த ஒரு பிரேக் டான்ஸ் அப்படின்ற அந்த ஒரு மேலே இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மூவியை சொல்லணும் ஒரு ஒன்லைனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருண் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் வந்து அவனுக்கு வந்து அந்த பிரேக் டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. லைக் ஜூம் பாய்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ட்ரூப் வந்து அவங்களுடைய ஏதோ ஒரு திருவிழா ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆனப்போ ஸோ அந்த பிரேக் டான்ஸ் ரொம்ப பிடிச்சி போய் ஸோ இதை வந்து கற்றுக்கலாம் அப்படின்றப்போ கேட்குறப்போ ஒரு சில ஆட்டிடியூட்ஸஸ் காட்டினதாட்டி அவங்களுக்குள்ளார அந்த ஈகோஸ் கிளாஷஸ் க்ரியேட் ஆகி அதை ஒரு பயங்கரமாக அதை ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை செய்யும்போது அதில் நடக்கிற சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் அந்த நடுவில் வருவானுங்களா வேணும்னே. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் கடந்ததுக்கப்புறமா ஃபைனலாக அந்த காம்படிஷன் அப்படின்றது வந்து கேரளாவில் நடக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த காம்படிஷனில் மூன் வாக்கர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு நேமில் தான் ஆரம்பத்துலேருந்து அந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லலாம் டான்ஸ் ஆடிட்டு ஸோ அந்த பிரேக் டான்ஸை என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக மூன் வாக்கர்ஸ் வெர்சஸ் ஜூம் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ அவங்களில் யார் ஜெயிச்சா அப்படின்றது தான் அந்த ஒரு ஃபைனல் இதாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு செம்ம ஒரு ஹோல்சம் மூமெண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. லைக் அந்த ஜூம் பாய்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர்ஸ் அதில் இருக்கிற அந்த ட்ரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சில ஆட்டிடியூட் காட்டுறவங்க. லைக் பேசும்போது தெரியாது, பட் ஆனால் பிஹேவியரில் அந்த ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ்கிட்ட ஒன்றுமே இல்லை. லைக் இதில் மூன் வாக்கர்ஸ் டீமில் இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இந்த ஜேகே அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு லைக் ஒரு தனியான ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிருப்போம்ல, ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல கிளைமேக்ஸில் வந்து மூன் வாக்கர்ஸ் தான் டபுள்ஸில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னதுமே ஸோ அந்த ஜூம் பாய்ஸ்கிட்ட போயிட்டு அந்த சிகரெட்ஸை வந்து ஷேர் பண்ணி அந்த பற்ற வச்சுட்டு வரும்போது அந்த ஒரு ஜூமிங் ஒன்று வச்சுருப்பாங்க. அவ்வளோ ஐகானிக்காக இருந்துச்சு. லைக் வேறு எதுவுமே பேசல, அந்த ஒரு ஆட்டிடியூட் மொத்தத்தையும் அப்படியே ஒரு மாதிரி பிளாஸ்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சோலோ பர்ஃபார்மன்ஸ் அதை வந்து லைக் இந்த மூவி ஃபுல்லாமே சுரா அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரை லைக்காக டீஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. லைக் அதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த கேரக்டரை வச்சு ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அது ஆனால் கிளைமேக்ஸில் அந்த ரைட்டிங் வைஸ் அவ்வளோ பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அது ட்ரூ ஸ்டோரின்றப்போ ஸோ அந்த ஒரு கேரக்டர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்போல ஸோ அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி யூனிக்னஸாக லைக் ஏன்னா அவர் பட்ட அந்த வலி நிறைய பேஜெலாம் வாங்கியிருப்பாங்களே. ஸோ அதையெல்லாம் தாண்டி அந்த இடத்துல அந்த ஸ்டேஜில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாப்புல. ஸோ அது ஒரு மாதிரி பயங்கர யூனிக்காக தெரியும். ஸோ அந்த கேரக்டருடைய அந்த டீஸ் வந்து அந்த இடத்துல பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் ஆகும். ஸோ செம்ம ஒரு கூலான ஒரு கேரக்டராக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன் வாக்கர்ஸ் டீமில் இருக்கிற எல்லாருமே செம்ம கூலான ஆளுங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக டேக்கிள் பண்ணி அதை அப்படியே பேசிவிட்டு அடுத்தடுத்த ஒர்க்கை பார்க்குறதுக்கு பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து அவங்களுக்குள்ளார அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு செம்ம ஃபன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அந்த டான்சர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஈகோஸ் அந்த கிளாஷஸ்லாம் பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. லைக் அந்த இடத்துல சோலோ பர்ஃபார்மன்ஸில் அந்த சுரா அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜூம் பாய்ஸ் அப்படின்ற அந்த டீமுடைய லீடர் வந்து ஜேகேவை கட்டிப்பிடிச்சிட்டு போவாப்புல. ஸோ அந்த சீனை ஒரு மாதிரி தூரத்தில் தான் வச்சுருப்பாங்க, பட் பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஸோ செம்ம ஒரு ஹோல்சம் மூமெண்ட்டாக அந்த மூவி அந்த இடத்துல தான் ஃபீல் ஆச்சு. உண்மையுமே ஒரு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி. லைக் அதில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் யாரையுமே வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கேரக்டருக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரியை சொல்லி ஸோ அந்த அது ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு செம்ம ஹோல்சமாக இருக்கும். ஏன்னா அந்த காலேஜ் போகிறது, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறது, அந்த லவ் ஸ்டோரி ஸோ அதெல்லாம் ஸ்டேட்டில் டோட்டலாக அந்த ஒரு ஃபுல் ஆஃப் ஆர்ட்டுன்னு சொல்லி காமிக்கும்போது செம்ம கூலாக இருந்துச்சு. லைக் ஒரு ஃப்ரேமையுமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு மூவியை கொடுத்துருந்தாங்க. லைக் அந்த மலையாளம் மூவினால அந்த ஹோல்சம்னஸ் தான் ஒரு இதுவுமே லைக் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஹாப்பியாக அந்த சீனை என்ஜாய் பண்ணலாம். லைக் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது ஒரு மாதிரி எந்த ஒரு வகையிலையும் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற அந்த ஒரு ஃபீலோடய அந்த மூவியை பார்க்கலாம். எனக்கு அந்த மூவி
அதாவது இந்த மூன் வாக் அந்த மூவி அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் அந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தோணுச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ ஓகேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். வரட்டேன்.